ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி ஈஸியாக ஏர் கூலர் செய்யலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப செலவு இல்லாமல் சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு கேன் எடுத்துக்கிட்டேன். இந்த சைஸ் இருந்தாலே போதும், சூப்பராக பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராஸ் ஃபேன் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த ஃபேன் எங்கே வாங்குறதுன்னு தெரில அப்படின்னா நம்ம சேனல்லேயே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் 6 இன்ச்சு ஃபேன் தான் இந்த ஏர் கூலருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஃபேன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை அளவாக வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண ஷீட்டை பார்த்தீங்கன்னா கேனுக்கு சென்டராக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த ஒட்டின ஷீட் வந்து அந்த பிளாஸ்டிக் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஒரு குட்டி ஆக்ஸால் பிளேட் இருந்தாலே போதும், ஈஸியாக எடுத்துடலாம். அந்த ஒட்டின ஷீட்டை சுற்றி இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட ஆக்ஸா பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு லைட்டாக கட் பண்ணாலே அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ் மூலிமா கட் பண்ணிடலாம் ஈஸியாக. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி பிசிறு அதிகமாக இருக்கும். அந்த பிசிறு எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட உப்புத்தாள் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா அழகாக சைனிங் பண்ணிடுங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேன் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி பாருங்கள். ஃபேன் கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகுதா இல்லைனா எங்கேயும் தட்டுதான்னு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இல்லைனா லைட்டாக தேய்ச்சி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபேனுக்கு கட் அவுட் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பின்னாடி வைக்க போகிற உட் கிராஸுக்கு வந்து கட் அவுட் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரே ஸ்கேலு இல்லைனா ஆக்ஸா பிளேட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைஸில் தான் பின்னாடி கட் அவுட் எடுக்க போகிறோம். நம்ம முன்னாடி மெஷர் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே அளவை வச்சு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி கட் அவுட் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ட்ராயிங்கில் வந்து அந்த பெரிய சைஸ் பாக்ஸை மட்டும் முதல்ல கட் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி சொல்லணும்னா அந்த சின்ன சைஸ் பாக்ஸ் இருக்கட்டும், அந்த பெரிய சைஸ் உள்ளதை மட்டும் முதல்ல கட் பண்ணி எடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய சைஸை மட்டும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். எதுக்காண்டி நான் சொல்லணும்னா அந்த சின்ன சைஸ் இருந்தது அப்படின்னா அந்த கேனுக்கு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு அமுக்கினீங்கன்னா அந்த கேன் பாதியாக நெளியும். அதுக்காண்டி தான் நான் அப்படி சொல்கிறேன். நம்ம ஏர் கூலர் செய்கிறதுல பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வேலையை பார்க்கலாம். ஏர் கூலரில் வைக்க பின்னாடி உட் கிராஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உட் கிராஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வச்சுருந்த நெட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதுக்கு மேலே கொடுத்துருக்கிற நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் உள்ள உட் கிராஸ் எல்லாமே நீங்கள் வாட்டர் படும்போது எல்லாம் உதிர்ந்து உள்ளே விழுந்துடும். அந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அதில் உள்ள உட்கிராஸை மட்டும் எடுத்துகிட்டு மொஸ்கிட்டோ நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கடையில் வாங்கி இந்த மாதிரி உள்ளே வச்சு நானே தைச்சிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த உட்கிராஸ் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பேக் சைடில் கட் அவுட் எடுத்தோம்ல, அதை கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்படி செட் பண்ணிங்கன்னா தான் காற்று வந்து உள்ளே வந்து கூலாகி நம்மளுக்கு வெளியே வந்து கூலிங் காற்றா வெளியே தள்ளும். முக்கியமாக இதை செட் பண்ணும்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து எந்த பக்கமும் கேப் இல்லாத மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு ஹோஸ் வாங்கி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த உட்கிராஸுக்கு மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹோஸில் வந்து அந்த உட்கிராஸ் நனைகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹோஸோட ஒரு எண்டை வந்து பம்ப்லேயும் இன்னொரு எண்டை வந்து மடக்கி கேபிள் டை அடிச்சிருங்க. இதுவே கூலிங் நல்லா தான் இருக்கும். நான் அடிஷ்னலாக கூலிங் வேணுங்கிறதுக்காண்டி மிஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணுறேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்டெல்லாம் பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணால் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி மிஸ்ட் மேக்கரை உள்ளே வச்சு ஆன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் உள்ள மிஸ்ட்டு வந்து ஃபார்மே ஆகலை. ஏன்னா ஹைட் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் ஃபார்ம் ஆகலை. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர் ஒன்று ரெடி பண்ணேன். ஸ்டாண்டு ரெடி பண்ணதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு பைப் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டேன். என் சைஸுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, உங்கள் சைஸுக்கு மாறலாம் அளவு வந்து. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்த வந்து கட் பண்ணிக்கலாம். எதுக்காண்டி இப்படி சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணுற கேனோட ஹைட் வேறு மாதிரி இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கலாம், ஹைட் வந்து வேரி ஆகலாம். அதுக்காண்டி நீங்கள் உங்கள் கேனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மார்க் பண்ண பிளேஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி நெளிச்சிங்கன்னா ஈஸியாகவே வளைஞ்சிரும். அதை வளைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி சூப்பராகவே செட் ஆயிரும். இந்த ஸ்டாண்டை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னா இதுக்குள்ளே தான் அந்த மிஸ்ட் மேக்கரை வைக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த மிஸ்ட் மேக்கர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக ஹோல்ஸ் போட்டு அதை வந்து கேபிள் டை மூலிமா இந்த மாதிரி கெட்டிக்கோங்க. அப்போனா தான் மிஸ்ட் மேக்கர் வந்து கீழே விழாது. அதுக்காண்டி தான் இந்த செட்டப் ரெடி பண்ணது. ரெடி பண்ணதுக்கப்புறம் மிஸ்ட் மேக்கரை உள்ளே வச்சு ஆன் பண்ணோம். நல்லாவே வேலை செஞ்சிச்சு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைனா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ரன் ஆகுது. அப்புறம் ஓட ஓட தண்ணியோட அளவு குறையும் போது அந்த மிஸ்ட் மேக்கர் கீழே தண்ணி வரும்போது மிஸ்ட் மேக்கர் வந்து ஆஃப் ஆகிடுது. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் வேறு பிளான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்.
நம்ம இந்த லெவலில் வைக்கும்போது ஒரு 3 மணி நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மிஸ்ட் மேக்கர் நல்லாவே ரன் ஆச்சு. ஆனால் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி லெவல் கீழே இறங்கவும் மிஸ்ட் மேக்கர் வந்து சுத்தமாக ஆன் ஆகலை. ஏன்னா அதுக்கு தண்ணி இல்லை. அதனால் மிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால் அதுக்கு அல்டர்னேட் பிளான் தான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அது ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன ஐடியானா, தண்ணி இறங்கும்போது மிஸ்ட் மேக்கரும் கீழே இறங்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஸ்டாண்ட் எடுத்து 2 பக்கமும் இந்த மாதிரி கட் அவுட் எடுத்துக்கிட்டேன். இந்த கட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டில் தான் மிஸ்ட் மேக்கரை உட்கார வைக்க போகிறேன். இந்த ஸ்டாண்டும் பிவிசி பைப் வச்சு தான் ரெடி பண்ணேன். இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் அவுட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டாண்டோட 2 பக்கமும் ஒரு பிளாஸ்டிக் பாலை வாங்கி இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். என்ன கான்செப்ட்னா, தண்ணி லெவல் கீழே இருக்கும்போது அந்த பால் வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டே கீழே இருக்கும். தண்ணி லெவல் மேலே வரும்போது அந்த பால் மிதந்துக்கிட்டே மேலே வரும். அப்போ மிஸ்ட் மேக்கரும் நடுவில் இருக்கும்போது அதுவும் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அப்போ நம்மளுக்கு மிஸ்ட்டு சூப்பராக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மிஸ்ட் மேக்கரோட ஹைட்டை கூட்டதுக்காண்டி இந்த மாதிரி பிவிசி பைப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டி அதை நடுவில் பெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை தண்ணிக்குள்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், அந்த பால் மிதந்துக்கிட்டு அந்த லெவலில் தான் மிஸ்ட் மேக்கர் மிதந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி சப்போஸ் குறைஞ்சது அப்படின்னா பால் கீழே போகும், அந்த மிஸ்ட் மேக்கரும் அப்படியே கீழே போகும். இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் மிஸ்ட் மேக்கரை ஆன் பண்ணி செக் பண்ணேன். நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. இந்த செட்டப் வச்சு தண்ணி லெவலை வந்து அதிகமாகவும் வச்சு பார்த்தேன், கம்மியாகவும் வச்சு பார்த்தேன். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி மிஸ்ட் மேக்கர் வந்து நல்லா ஈஸியாகவே மூவ் ஆகுது. இப்போ இதில் ஃபார்ம் ஆகிற மிஸ்ட்டை அந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபேன் எவ்வளோ அழகாக வெளியே தள்ளுதுன்னு பாருங்கள். அவ்வளோ மிஸ்ட்டையும் அவ்வளோ சூப்பராக டக்குன்னு 1 செகண்டில் வெளியே தள்ளிடுது. மிஸ்ட் மேக்கரை பொறுத்தவரை அடிஷ்னல் கூலிங் தான். எக்ஸ்ட்ரா கூலிங் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த உட்கிராஸுக்கு மேலே உள்ள பைப்பில் நீங்கள் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு அந்த உட்கிராஸ் மேலே இந்த மாதிரி பட்டுற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து காற்று வரும்போது அது இந்த தண்ணி பட்டு கூலாகி எக்ஸ்ட்ராஸ் ஃபேன் மூலிமா வெளியே உங்களுக்கு கூலாக தள்ளும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலிங் தேவைப்பட்டால் மட்டும் இந்த மிஸ்ட் மேக்கர் செட்டப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆன் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஏர் கூலர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூலிங் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு இது சூப்பராக இருக்குது. உங்களால் அதிக ப்ரைஸ் கொடுத்து ஏர் கூலர் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.